இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒருநாள் போட்டியில் 51வது சதத்தை பூர்த்தி செய்த விராட் கோலி இதன் மூலம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். இதில் 14 ரன்கள் எடுத்தபோது ஒருநாள் போட்டியில் சச்சின் சங்ககாராவிற்கு பிறகு 14,000 ரன்களை கடந்த 3வது வீரராக மாறினார். அதோடு ஐசிசி தொடர்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக 5 முறை ஆட்டநாயகன் வென்ற வீரர் என்னும் புதிய சாதனையை படைத்தார். இது தவிர சாம்பியன் டிராபி மற்றும் ஒருநாள் உலக கோப்பை என இரண்டிலும் பாகிஸ்தானுக்கு எதிராக சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிராக ஐசிசி தொடர்களில் 433 ரன்கள் எடுத்து மேலும் ஒரு சாதனையும் படைத்திருக்கிறார். இவ்வளவு சாதனைகள் படைத்த கோலி இந்த போட்டியில் 41வது ரன் எடுத்திருந்த போது அவுட் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் அணியின் கவனக்குறைவால் அதிர்ஷ்ட காத்து கோலி பக்கம் வீசியிருக்கிறது. பாகிஸ்தான் பவுலர் ஹாரிப் ரவுப் வீசிய 21வது ஓவரின் 4ஆம் பந்தில் பவுண்டரி அடித்த கோலி அடுத்த பந்தில் கவர் பாயிண்ட் திசையில் சிங்கிள் எடுத்தார். ஃபீல்டர் அருகில் இருந்தாலும் விரைவாக ஓடி அந்த சிங்கிள் ரன்னை எடுத்து அசத்தினார். அப்போது ஃபீல்டர் கோலி அவுட் செய்யும் நோக்கில் ஸ்டம்பை நோக்கி பந்தை எறிந்தார். ஆனால் கிரீஸை அடைந்த கோலியோ ஃபீல்டர் எறிந்த அந்த பந்தை பிடிக்க முயற்சி செய்தார். அப்ஜஸ்டிங் தி ஃபீல்ட் அல்லது மைதானத்தில் தடங்கள் ஏற்படுத்துதல் என்கிற விதிப்படி ஃபீல்டர் த்ரோ செய்த பந்தை கோலி தடுத்தது தவறாகும். இந்த விதிப்படி பேட்ஸ்மேன் பந்தை தடுத்தது உறுதியானால் அவுட் கொடுக்கப்பட வாய்ப்புண்டு. இதில் ஃபீல்டர் எறிந்த பந்து ரன் அவுட்டை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட பேட்ஸ்மேனுக்கு அவுட் கொடுக்கப்படலாம். அப்படியாக அவுட் ஆகும் விக்கெட் பவுலர்களின் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படாது என்பதே விதி. கோலி கவனக்குறைவாக செய்த இந்த செயலை பாகிஸ்தான் கவனித்து அம்பையரிடம் மேல்முறையீடு செய்திருந்தால் நிச்சயம் அவர் அவுட் ஆகி பெவிலியனுக்கு நடை கட்டியிருப்பார். ஆனால் அவருக்கு நேரம் நன்றாக இருந்ததால் பாகிஸ்தான் இந்த விஷயத்தை அசட்டையாக விட்டுவிட்டது. இதனை நேரலை வர்ணனையில் இருந்த முன்னாள் இந்திய வீரர் சுனில் கவாஸ்கரும் சுட்டிக்காட்டி இவ்வாறு செய்ததற்காக பாகிஸ்தான் ஃபீல்டர்களில் யாராவது மேல்முறையீடு செய்திருந்தால் கோலி ஆட்டமிழந்திருக்கலாம். யாரும் மேல்முறையீடு செய்யாதது அவருக்கு அதிர்ஷ்டம். கோலி இதுபோன்ற செயல்களை களத்தில் தவிர்க்க வேண்டும் என்று கமெண்ட் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.